ஆவிக்குரிய வரங்களிலே கடைசி எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்க்க இருக்கிற வரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுவது போல பற்பலை பாஷைகளை பேசுறத வியாக்கியானம் செய்கின்ற ஒரு வரம். வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் செய்தலும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. ஸோ ஆவியானவர் மற்ற பாஷைகளை, அந்நிய பாஷைகளை, நிறைய பாஷைகளை ஒரு ஆள் சபையில் கதைக்கும் பொழுது அல்லது ஒரு குரூப்பாக நாங்கள் இருந்து ப்ரே பண்ணும் பொழுது கதைக்கும் பொழுது அதை வியாக்கியானம் செய்வதற்கு, அதில் அர்த்தத்தை சொல்லுவதற்கு, அல்லது அதை மொழிபெயர்ப்பதற்கு, அல்லது அதை என்ன அவங்க கதைத்தாங்கன்ற விஷயத்தை சபை மக்களுக்கு சொல்லுவதற்கு இந்த வரத்தை ஊழியக்காரர்கள் கூடாக பரிசுத்த ஆவியானவர் ஆப்பரேட் பண்றார். எங்களுக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது முக்கியமாக என்னதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் சபையின் பக்தி விருத்திக்காக, தனிப்பட்ட வாழ்க்கையிற பக்தி விருத்திக்கு அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த பாஷையை கதைப்பது மட்டுமில்லை, இதை மொழிபெயர்க்கக்குள்ள நடக்கும்னு சொன்னால் சபை மக்களே தங்களுடைய பக்தியை, ஆண்டவரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வரம். ஸோ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவனாயிருப்பான். ஸோ அர்த்தத்தை சொல்லி பவுல் அப்போஸ்தலனானவர் கொரிந்தி சபைக்கு எழுதுகின்றார். ஸோ இந்த அர்த்தத்தை சொல்லுகிறது தான் இந்த பற்பல பாஷைகளை வியாக்கியானம் செய்கின்ற வரம். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல போனேன்னு சொன்னால், இது நான் ஒரு காணொளி கூடாக பார்த்த ஒரு விஷயம், ஒரு வீடியோவில் பார்த்த விஷயம். ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஒரு நிறைய சின்ன பிள்ளைகள், நிறைய ஒரு ஃபேமிலி, ஒரு 10-12 பேர் இருந்து ஜபிச்சு கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய வீட்டு ஆராதனையிலே அவங்க ஜபிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஜபிக்கும் பொழுது ஒருவர் அந்நிய பாஷைகளிலே பேசுகின்றார். வேறொரு பாஷையிலே பேசி கொஞ்ச நேரம் நிப்பாட்டினோனே டக்குன்னு இன்னொரு வாயத்திலிருந்து அதுக்குரிய அர்த்தத்தை ஆங்கிலத்திலே எல்லாருக்கும் விளங்கத்தக்கதாக அதை சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த காணொலியை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றிய விஷயம், நிச்சயமாக இந்த வியாக்கியானம் செய்தல், அதாவது பற்பல பாஷைகளுக்கு அர்த்தம் சொல்கிற வரத்தை தான் இந்த ஊழியக்காரர் பாவிச்சு அந்த குடும்பத்திலே இருக்கிற பக்தி விருத்திக்காக இதை பாவிக்கின்றார் என்பதை குறித்து நான் அழகாக ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல அந்தப்படி பாஷைகளில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஸோ பாருங்க, முதலாவது நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். பற்பல பாஷைகளை பேசுறத வியாக்கியானம் பண்ணணும், அந்த அர்த்தத்தை சபைக்கு சொல்லணும். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுவது போல அதற்கு நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதாவது நீங்க பற்பல பாஷைகளோட சபையில டக்குன்னு பேசுறீங்களா, உடனே முழங்கால் படிக்கிட்டு அல்லது அடுத்த நாள் அதுக்கு முதல் நாள் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஆண்டவரே சுவாமி இதுக்கு எனக்கு அர்த்தத்தை விளங்கப்படுத்துங்க, அந்த சபை மக்களுக்கு ஊழியக்காரராக நாங்கள் அந்த அர்த்தத்தை சொல்லுவதற்கு எனக்கு அதை சொல்லித்தாங்க என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் பண்ண கடவன். ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன் தெரியுமா, அநேகமான டைம்ல இந்த பற்பல பாஷைகள் பேசுறவர்கள் இந்த பற்பல பாஷைகளை இன்டர்பிரேட் பண்றதுக்கும், அதாவது வியாக்கியானம் பண்ணுகிறதுக்கும் அல்லது அவர் அர்த்தத்தை சொல்லுவதற்கும் ஆண்டவர் அந்த கிஃப்டை கொடுத்திருப்பார், அந்த கொடைகளை அநேகமான இடங்கள்ல கொடுத்திருப்பார். ஏன்னு சொன்னா விண்ணப்பம் பண்ண சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். ஸோ கேட்க சொல்லி சொல்லுகின்றார். கேட்கணுமே, நாங்கள் பற்பல பாஷைகள் பேசுவோமானால் அர்த்தத்தையும் அதை சொல்லித்தர சொல்லி ஆவியானவர்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ண வேண்டியதாய் இருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்னொரு வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27-28 வசனத்திலே, யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டிலும் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டிலும் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் என்று சொல்லி மிகவும் அழுத்தமாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். அர்த்தத்தை சொல்லுகின்றவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். ஸோ அர்த்தத்தை சொல்லேலான்னு சொன்னா அவர் சொல்லுகின்ற முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, சபையில பேசாங்கப்பா, நீங்க போய் தேவனோட மட்டும் பேசுங்க. ஏன்னு சொன்னா அந்த சபையில் அதை விளங்கப்படுத்தினாதான் அதுக்குரிய மகிமை, தேவனுக்குரிய மகிமை, பக்தி விருத்தி அந்த சபையிலே உண்டாகும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அழகாக சொல்லுகின்றார். எங்களுக்கு தெரியும் தானியேல் வாழ்க்கையில, தானியேல் தெரியாத ஒரு மொழிக்கு
ஒரு விளக்கம் ஒரு அரசனுக்கு கொடுத்தார். எங்களுக்கு தெரியும் தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள் 12ஆம் வசனங்களை நீங்கள் வாய்ச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நேபுகாத்நேச்சர் மகண்ட வாழ்க்கையில் பெல்ஷாத்தாருடைய வாழ்க்கையில் அந்த அரசன் அவனோட வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான், அரசன் அந்த பாட்டி ஒன்றில் இருக்கக்குள்ள சுவரிலே வசனங்கள் எழுதுகின்றது. அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் அந்த அரசன் திக்காடி நிறைய ஜோதிடர்களையும் நிறைய பேரையும் கூப்பிடுறான். ஆனாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளையாகிய தானியேல் அந்த இடத்துல வந்து தேவனுடைய உதவியுடன் அந்த வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றார். ஒரு வித்தியாசமான ஒரு வகையாக பாருங்க அந்த மொழிபெயர்ப்பு அங்கே இருக்குது. அந்த டைம்ல இது ஒரு டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு, அதாவது எழுத்தை வாய்ச்சி அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லுவது. அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக தானியேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 24, 25ஆம் வசனங்களிலே அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மேனே மேனே தெல்கேல் உப்ராசின் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஒருத்தருக்கும் அர்த்தம் தெரியல, ஆனால் ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு தானியேல் அர்த்தம் சொல்லுகின்றான். மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் மொழிபெயர்க்கிறான். அது ஒரு டிரான்ஸ்லேஷன், அது ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையாக மாற்றுவது. இங்கே நாங்கள் புதிய ஏற்பாடில் இங்கே புதிய உடன்படிக்கைக்கு கீழே வார இந்த பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் அல்லது அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுதலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு லைவாக நடக்கிற ஒரு விஷயம். அது சபையில் பற்பல பாஷையில பேசி கொண்டிருக்கக்குள்ள உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் அல்லது அந்த ஆளே அதுக்குரிய மீனிங்கை சொல்றது, அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லுவது. இந்த லைவை நீங்க யூடியூப்ல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். நான் ஒரு காணொலி கூட பார்த்தேன். நான் ஒரு சர்ச்சில் அமைதியா ஒரு வர்ஷிப் நடந்து கொண்டிருக்கும். திடீரென்று அந்த பெண்மணி, முன்னுக்கு இருக்கிற பெண்மணி என்ன செய்வா, வேறொரு லாங்குவேஜ்ல வேறொரு பாஷையிலே சில காரியங்களை கதைத்து கொண்டிருப்பா. கதைக்குள்ள பக்கத்தில் இருக்கிற அந்த சபையை வழி நடத்துகிறவர் உடனே மயக்க வேண்டி அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லி கொண்டிருப்பார். அந்த அர்த்தம் சொல்லும் பொழுது சபை மக்களிலே இருந்து சிலவர்கள் எழும்பி முன்னால் வந்து காரியங்களை அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். ஏன்னா அந்த இன்டர்பிரேட் பண்ண விஷயம் அந்த சபையில் இருந்தவர்களுக்குரியதாக இருந்தது. இப்படியான உதாரணங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஸோ இது லைவா சபையின் பக்தி விருத்திக்காக பேசுகின்ற ஒரு காரியமாக அமைகின்றது. நீங்களும் நானும் ஊழிய பாதையிலே கடக்கும் பொழுது பல வகையான மொழிகள், தெரிந்த மொழிகள் பேசுகின்ற மத்தியிலே நாங்கள் வேலை செய்யும் பொழுது, ஆண்டவருடைய வேலையை செய்யும் பொழுது, என்னுடைய சபைக்கு ஒரு மொழி தெரிஞ்சால் வரும் பொழுது இந்த வரம் நிச்சயமாக உதவி செய்யும். இந்த வரத்தை நாங்கள் மொழிபெயர்க்கிற காரியம் நிச்சயமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அது எங்களுக்கு கற்காமலே பரிசுத்த ஆவியானவர் கூடாக வருகின்ற ஒரு வரமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நாங்கள் நினைத்து நிற்போம், பரிசுத்த ஆவியானவருடன் தொடர்ந்து நினைத்து நிற்போம். அவர் எப்பப்போ எங்களை வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணணும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ அப்பெல்லாம் எங்களை வச்சு யூஸ் பண்ணட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.